வணக்கம். தீபாவளி. அயோத்தி மன்னன் தசரதனுக்கு ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன்னு 4 குழந்தைங்க. அதுல ராமன் கடவுள் அவதாரம். தன் முதல் குழந்தை ராமரை நாட்டுக்கு அரசிடம் பட்டாபிஷேகம் செய்ய தசரதன் முடிவெடுத்தார். அப்ப ராமனோட சித்தியும் பரதனோட தாயமான கைக்கு தன் பணிப்பெண் பூனியோட கெட்ட யோசனை கேட்டு ஒரு தப்பான காரியம் செஞ்சாங்க. இன்னொரு காலத்துல தசரதன் தனக்கு தந்த 2 வரங்களையும் ஞாபகப்படுத்தி ஒருவர் தர ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போக வேண்டுமோ, மற்றொரு வருஷத்தால தன் மகன் பரதன் நாடாள வேணுமும் கேட்டுக்கிட்டாங்க. அப்ப தந்தை தசரதன் தவித்தார். ஆனால் ராமனோ தீரவும் தந்தை பாக்கிரம் காத்திடவும் பலரும் சென்றால் ஒரு அரசன் அவன் ராமன் இந்த பரராபருஷன். ராமன் கடவுள் நின்னே ஐயா நேரம் சிறியினா தெரியாமல் ராவணன் சீர்மயம் காலத்தி இலங்கி சென்றான். தன்னுனி வெளிக்காளி வேறி கொன்றான். தன்னுனி வெளிக்காளி வேறி கொண்டான். சுந்தரமான் துணை கொண்டு சுக்கீர வானதி பறிகொண்டு ராமன் கடலில் மேல் பாலம் அடித்தாதே இறங்கில் மேல் போய் துடித்தாரே. ஓங்கி விழுந்தது ராமனின் வில். கேட்டது ராமனின் கடற்கரையில் விளக்கேற்றியும் ராமனின் அருளா காண இரும்புக்குவும் சீதாராமனின் அயோத்தி நைவி கொண்டாடவே பலிம் தீபாவளி பண்டிகை வேறியிடும் மொழி விளக்கேற்றுவோம் ராமனின் அருளா காண இரும்புக்குவும். தீபாவளியும் நன்றி சொல்லு. நன்றி.